ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கவின். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகமாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் 323 வைரஸ் வந்து இப்போ வந்து மாயமாயிருக்கிறது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நம்ம எல்லோரும் வந்து கோவிட்-19 அப்படிங்கிற ஒரு கொரோனாவிலேருந்து விடுபட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நிறையா உயிர் சேதங்கள், நிறையா பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னா சைனாவிலேருந்து அது வந்து பரவச்சு ஆரம்பிச்சது. அது வந்து மேன்மேடாக வந்து ஆளுங்களே உருவாக்குனதா இல்லை அதுவே பரஞ்சா, அந்த லேபிலேருந்து அது வந்து தனியாக வந்துச்சு. ஸோ இப்படி வந்து பார்த்தோம்னா அது வந்து மர்மமாகவே இருந்துச்சு இந்த கோவிட்-19 எப்படி வந்துச்சுன்னு. ஸோ அதுக்கு வந்து ஒரு கோவிட்-19 ஒரு தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதையும் வந்து போட்டு நிறையா பேருக்கு க்யூரும் ஆச்சு, நிறையா பேருக்கு சம்திங் அதெல்லாம் நடந்துச்சு, சம் பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த நியூஸ்க்கு நான் அந்த நியூஸ்க்கு ஏன் லிங்க் பண்ணுறேன்னா, அந்த கொரோனா வந்து பார்த்திங்கன்னா கோவிட்-19ஓட 100 மடங்கு அதிகமானது தான் இந்த ஒரு வைரஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 323 வைரஸ் நான் சொன்னேன் இல்லைங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு ரேபிஸ் மாதிரி ஒரு வைரஸ் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாய் கடிச்சதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ, அந்த நாய் கடிச்சு நீங்கள் கண்டுக்காம விட்டிங்கன்னா எப்படி அது சீரியஸாக ஒரு டெத் வரைக்கும் போகுதோ, அந்த மாதிரி இந்த வைரஸ் வந்து பரவுது. ஸோ இது காற்றுல பரவும்போது நம்மளுக்கு எதுனா அவ்வளோ சீக்கிரம் தெரியாது, கையில் ரேஷஸ் வரும், அந்த மாதிரி தரும். இதோட மெயின் எபிலிட்டி என்னென்னா, இப்போ ஒரு 100 பேருக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 12 பேர் வந்து அதில் வந்து டெத்தில் போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க அது எந்த அளவுக்கு ஒரு இது இருக்கணும். 100 மடங்கு அதிகமாக இருக்கும்போது, ஸோ இது வந்து பக்கத்து நாடுகள், அண்டை நாடுகள் எல்லாமே வந்து ரொம்பவுமே ஒரு இதில் தான் இருக்காங்க. இது எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரியாமல் அந்த ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டே வந்து ஒரு கேஸ் போட்டு அதை வந்து கண்டுபிடிக்க சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்பவுமே ஆபத்தானது இந்த என்ட்ரா வைரஸ். ஸோ இது வந்து ஒரு ஆளை வந்து முடிக்கிற அளவுக்கு போகும். ஸோ பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ காற்றுல பரவும் போது நம்மளால் வந்து எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சானிடைசர் ப்ளஸ் மாஸ்க் இந்த மாதிரி கோவிட்-19 என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதான் பண்ண முடியும். ப்ளஸ் பொருளாதாரம் வந்து நிறையாவே வந்து அடிபட்டுச்சு, எக்கானமி. ஸோ அப்படி எக்கானமி வந்து ரொம்பவுமே அடிபட்டனால இதில் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது. அப்படி இந்த எக்கானமி இப்போ திருப்பி லாக்டவுன் வந்துச்சுன்னா அதில் எக்கானமி எல்லாமே அடிபடும், நிறையா ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ மீண்டும் மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு லாக்டவுன்லாம் வந்து யாரும் வந்து தாங்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய எக்கானமிலேருந்து எல்லாமே போயிடுச்சு. ஸோ எக்கானமி போனால் போயிட்டு அது ரெண்டாவது விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபேமிலி அண்ட் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப சஃபர் ஆகும் இந்த நோயால். கொரோனாங்கிறது ஒரு வைரஸ்க்கே நம்ம அப்படி கோவிட்-19க்கு அப்படி அஃபெக்ட் ஆனோன்னா, இது வந்து இத்தனை 323 வைரஸில் எந்த வைரஸ் நம்மளுக்கு பரவச்சுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கோவிடுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சி வேக்சின் போட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. ஸோ இது உண்மையாலுமே வந்து மேன்மேட் அஃபெக்ட் ஆகி அவங்களாம் வந்து ஒரு மனுஷன் வந்து லீக் பண்ணி விட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவியர் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. பட் இது வந்து தானாக லீக் ஆகுது அப்படின்னா அந்தளவுக்கு இன்னும் ஒரு சேஃப்டி இல்லாமல் அப்படி ஒரு வல்லரசு நாட்டில் இருக்காங்கன்னு அப்படி யாருக்குமே வந்து தெரியல. ஸோ இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லாரும் கன்ஃபார்மாக இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வைரஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையாலுமே வந்து அதை தானாக லீக் ஆச்சா இல்லை மனுஷங்களால் மேன்மேட் எல்லாம் ரிலீஸ் ஆனச்சு படித்தா எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஸோ இதே போல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நியூஸ்னு அப்டேட்லேயே நம்ம இருப்போம்.